இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன டெனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் பார்க்க போறோம். இத படம்னு சொல்றதை விட ஒரு பாடம்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஆமால கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது என்ன விஷயம்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ மனைவியை கொலை பண்ணி எரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதே அபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ரெண்டு கேஸையுமே ஒரு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு அவங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் போது அங்க வைப்பாங்க பாருங்க ட்விஸ்ட், அப்படியே இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. டெக்ஸ்டர் சீரிஸ் செகண்ட் சேனல்ல போயிட்டு இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்திருப்பேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சூட் கேஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போதே அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் நான் இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், அங்க இருந்து தான் யூஎஸ்க்கு நான் ஃபிளைட்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் அங்க இருந்து நீ பெங்களூர் வர மொத்தமா 400 கிலோமீட்டர் ஆகும், எதுக்காக மச்சான் ரிஸ்க் எடுக்கிற, ஒழுங்கா ஃபிளைட் பிடிச்சி வாடா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் கார்லயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு காரோட அங்கிருந்து கிளம்புறாரு. போயிட்டே இருக்கும் போது அந்த ஹைவேல ஆள் அரவுமே இல்லாத பகுதியில வண்டியை நிப்பாட்டாரு. அந்த சூட் கேஸை கொண்டு வந்து பெட்ரோலை ஊத்தி எரிக்க ஆரம்பிக்கிறாரு. எரிச்சவரு அங்கிருந்து எங்கேயும் போகாம அங்கேயே உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த சூட் கேஸ்குள்ள ஏதோ ஒரு டெட் பாடி இருந்திருக்கு போல, அந்த டெட் பாடி மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாரு பாத்தீங்களா, அதே அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய 2 செக்யூரிட்டியை கூட்டிட்டு வந்து என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ் விசாரிக்கும் போது, நான் அன்னைக்கு காலையில தம் அடிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்க இந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கிற ரிஷி அப்படின்ற பையன் மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்றாரு. அந்த சீன்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களை கூப்பிடுறாங்க, ஆம்புலன்ஸ்ல வருது, இவங்களை தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 செக்யூரிட்டியும் ஏதோ ஒரு கதையை சொல்றாங்க, அதை நமக்கு மியூட் பண்ணி காமிக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த லேடி போலீஸ் நம்ம ஹீரோவிட வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உனக்கு ஏதோ யூஎஸ்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நீ கிளம்பி பெங்களூருக்கு போயிருக்க, போற வழியில ஏதோ ஒண்ணுத்த எரிச்சுக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னுடைய மனைவிய ஆளை காணும். இதே டைம்ல பார்த்தா உன் அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பையன் மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றான். நல்ல வேலை பையன் இன்னமும் சாகாம லைட்டா உயிர் மட்டும் ஒட்டுக்கிட்டு இருக்கு. அவனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் பேரு ரிஷி அப்படின்னு சொல்லும் போது ரிஷியான ஹீரோ ஷாக் ஆகுறாரு. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ ஒரு மாதிரி சோகமா இருக்காரு, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ மறைச்சு எந்த புண்ணியமும் கிடையாது, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச என்னால மித்த விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது, ஒழுங்கா நீயே உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஹீரோவுடைய மனைவி இறந்து கிடக்குறாங்க. இவர் அங்க நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹைதராபாத் வந்து செட்டில் ஆயிடுறாரு. ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலை கிடைக்குது. இதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, பையன் நல்லா இருக்கான். ஒரு நல்ல பொண்ணையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா ஒரு சொந்தக்கார பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு சந்தியா, இவங்களை ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. இவங்க ஹைதராபாத்கே வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க இருக்கிற 5 ஸ்டார் சாக்லேட்டை மொத்தமா இந்த பொண்ணு தூக்கிட்டு வரா. என்னமா மொத்தமா தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, பாருப்பா இது ஒரு புது தகவலா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவே ஹீரோயினுக்கு நிறைய 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இதே டைம்ல ஹீரோயினுடைய அம்மா கால் பண்ணிருக்காங்க. என்ன அம்மா 9 வாட்டி கால் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணும்போது, போன வாரம் கால் பண்ண இப்பதான் கால் பண்றா அப்படின்னு சொல்லி கலாயிறாங்க. அம்மா எதுக்கு கால் பண்ணமா, அதை முதல்ல சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளையே யூஎஸ் போறாரு, கண்டிப்பா போகும்போது என்னையும் கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லும் போது, அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இருக்கட்டும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போற, நாங்க எப்போ தாத்தா பாட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, தாத்தா பாட்டி ஆனது வரைக்கும் போதும், எப்போ நான் ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸ் செமையா கடுப்பாகிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்டா நீ என்ன ஆன்சர் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது இவர் அப்படியே அமைதியா இருக்காரு. சரி ஓகே, இவன் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிஷியை பாக்குறாங்க. ரிஷிக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வர ஆரம்பிக்குது. இவன் இன்னமும் பூரணமா குணமாகல மக்களே. லைட்டா கண்ணை மட்டும் முடிச்சிருக்கான். கண்ணை முடிச்சவன் ஷாவனி ஷாவனி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, யாருப்பா ஷாவனி, என்ன விஷயமாச்சு, நீ எப்படி மேல இருந்து கீழே குதிச்ச, இல்லனா யாராவது புடிச்சு தள்ளி விட்டாங்களா, உனக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம், ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டுங்க, நான் சாவ போறேன் அப்படின்றான். யோ என்னையா சொல்ற, எதுக்காக ஏன் சாவ போற, என்ன விஷயம் ஆச்சுனாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான் போல, ரிஷிக்கு ஷாவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ரெண்டு பேரும் பல வருடங்களா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன விஷயம்லாம் தெரியல. ஷாவனி கால் பண்ணி, ஒரு பெரிய பிரச்சனை, நான் கிளம்பி ஹைதராபாத் வந்துட்டு இருக்கேன், என்ன நீ தான் பாத்துக்கணும், இதுக்கப்புறம் நான் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது, அடியே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ஏன்டி கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு இருக்கேன், இப்போ பஸ்ல இருக்கேன், போனை கட் பண்ணுன்னு வச்சிட்டாங்க. அட இவ ஒருத்தி, இவ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, சொல்லாம கொல்லாம ஏன் கிளம்பி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினும் எந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்களோ அதே அபார்ட்மெண்ட்ல அதே ஃப்ளோர்ல வேற ஒரு வீட்ல தங்கி இருக்காரு. இவரு கூட சேர்ந்துட்டு 3 ஆண்கள் 2 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பேச்சுலர் எல்லாரும் ஒன்னா தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ரிஷியோடைய ரூம்மேட் அந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் நேரா ஹீரோடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். இந்த டைம்ல பார்த்தா ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. பொண்டாட்டிய கொலை பண்றாரு போல. இந்த டைம்ல யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்க இவரு நேரா போறாரு, கத்தியோட போறாரு. போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்திருக்கான். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க போல, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எங்க சிஸ்டர் 2-3 நாளா பார்க்கவே முடியல, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறான். போனவன் பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. புருஷன்காரனை பார்க்கும்போது ஏதோ பண்ண மாதிரியே தோணுது, ஏதோ சரியில்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, ஒருவேளை அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணி வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பொண்ணா எல்லாத்தையும் கெஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரிஷி வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு, இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னே தெரியல, எங்க தங்க வைக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தங்க வச்சு கூட மச்சான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொல்லிட்டு இருக்காரு. இதே டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு எதுக்காக ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாங்க. ஷாவனிக்கு 3 அத்தை இருக்காங்க. 3 அத்தைக்கும் 3 பசங்க இருக்காங்க. எங்க 3 பசங்கள்ல யார நீ கல்யாணம் பண்ணிக்க போற, 3 பேருமே நல்லா படிச்சு வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டாங்க, உனக்கு 3 பேர்ல யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவரையே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு 3 பேரையும் பிடிக்கும், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றா. அடுத்து அப்பா கிட்ட போயிட்டு, நான் ரிஷி அப்படின்ற பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருமா, நான் காதலுக்கு ஒன்னும் எதிரிகள் கிடையாது, என்னுடைய தங்கச்சிங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அந்த பாசத்தின் காரணமா தான் உன்னை அவங்களுக்கு மருமகளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆசையா இருக்காங்க. உன்னால அந்த பையனை வேணான்னு சொல்ல முடியும், எனக்காகவும் உன்னுடைய அத்தைங்களுக்காகவும் வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லிடு. இல்ல என்னால முடியாது, நான் கல்யாணம் பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா, அதையும் நான் தடுக்க போறது கிடையாது, உன்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், உன்னுடைய ஆசை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்பாக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல, அத்தைங்களுக்கும் என்ன சொல்றதுன்னே புரியாம இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரிஷியை காமிக்கிறாங்க. ரிஷியோடைய அம்மா கால் பண்றாங்க. என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஷாவனியோடைய அப்பா என்ன பார்க்க வந்தாருப்பா, இந்த மாதிரி என் தங்கச்சிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தங்கச்சிங்களுடைய மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, உங்களால முடியும் அப்படின்னா உங்க பையனையும் என் பொண்ணையும் பிரிச்சு வச்சிருங்க, அப்படி முடியாது அவங்க நாங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம்னு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையை நம்ம கெடுக்க தேவையில்ல, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து டீசெண்டா பேசிட்டு போயிருக்காரு. இப்ப இந்த விஷயம்லாம் அம்மா இந்த ரிஷி கிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன விஷயம் தான் பண்ண போற, இப்போ ஷாவனி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஷாவனி என்ன பார்க்க வந்துட்டு இருக்காமா, என்னால அவ இல்லாமலாம் இருக்க முடியாது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க அமைதியா போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. நம்ம ஹீரோ வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்கள கண்டிப்பா என்னுடைய பிளாட்ல தங்க வைக்கவே முடியாது, நீங்க வேற கிளம்பி யூஎஸ் போறீங்களாமே, அன்னைக்கு துணையா இந்த பொண்ணு 2 நாள் ஸ்டே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாராளமா வந்து ஸ்டே பண்ணிக்க சொல்லு, ஈவினிங் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை க்ளோஸ் பண்றாரு. இப்படி இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொல்லி முடிக்க, இப்போ இந்த லேடி போலீஸ் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய மனைவி எங்க போனாங்க, எதுக்காக உன்னுடைய மனைவியை கொலை பண்ண, எல்லா உண்மையும் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் என் மனைவியும் கல்யாணத்துக்கு அப்புறமா அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என் மனைவி என்கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டா, என்ன கண்டுக்க கூட மாட்டா, அவ பாடுன்னு இருக்குதா, அவ பாடுன்னு குக் பண்ணி போடு
போடுறா, தூங்குறா, ஏஞ்சி போறா அப்படின்ற மாதிரி ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நானே போயிட்டு பேச ட்ரை பண்ணா கூட பேசவே மாட்டா. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கூட புரியல, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோவை போட்டு கொல்ல ஆரம்பிக்குது. அப்படியே மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. அடுத்த சீன்லயே பார்த்தா இறந்து போன மனைவியை தூக்கி சூட் கேஸ்ல போட்டு ஹீரோ லாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோ சொல்லி முடிக்கும் போது, எதுக்காக உன் மனைவியை கொலை பண்ண, சந்தேகப்பட்டு கொலை பண்ணியா, உன் மனைவிக்கும் வேற யாருக்கும் ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இந்த டைம்ல இன்னொரு போலீஸ் ஏதோ சொல்லும் போது இந்த லேடி போலீஸ் வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு பார்த்தா அங்க ரிஷியோடைய அம்மாவும் சிவானியோடைய அப்பாவும் வந்திருக்காங்க. சமயம் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லேடி போலீஸ் நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு இப்போ அந்த பையன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சிவானி ஊருக்கு வந்து இறங்கினோனே இந்த பையன் தான் பிக்கப் பண்ணிட்டு வரான். எதுக்காக சொல்லாம கொள்ளாம பஸ்ல ஏறி வந்த, அப்படி என்ன தலை போற காரியம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு அப்படியே அமைதியா இருக்கா. அப்பாக்கு போன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போன் எடுத்து பார்த்தா நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பொண்ணு அட்டனே பண்ணல போல. இப்போ இவரே கால் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி சிவானி கிளம்பி என்ன பார்க்க வந்துட்டா, இங்கதான் இருக்கா, சேஃபா இருக்கா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அவ சொல்லாம கொள்ளாம அங்க கிளம்பி வந்துட்டாளா, அட்லீஸ்ட் சொல்லிட்டாச்சு வந்திருக்கலாம், நாங்க இங்க கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தோம், சரி பரவாயில்லப்பா, பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ, எப்ப சொல்றியோ அப்ப நான் வந்து கூட்டிட்டு போறேன், அப்படி இல்லனா கல்யாணத்தை பேசி கூட முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போனை கட் பண்றாரு. இத கேட்டு சிவானிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பெருசா ஏதோ போகமும் வரப்போகுது, புயலே அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியா சாந்தமா அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே சிவானியை பிக்கப் பண்ணிட்டு ரிஷி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோயிட்ட பேசி வச்சிருப்பாரு, கண்டிப்பா நம்ம அபார்ட்மெண்ட்ல நம்ம ரூம்ல தங்க வைக்க முடியாது, ஹீரோவுடைய வீட்டுல தங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தாரு பாத்தீங்களா. இப்போ அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கதவை தட்டினா யாருமே வந்து கதவையே ஓபன் பண்ண மாட்டாங்க. ஹீரோக்கு கால் பண்ணா போன் அட்டன் பண்ணவே மாட்டாரு. என்ன இந்த மனுஷன் போனையே எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேவா, நான் எங்க ஸ்டே பண்ணிருக்கணும் அதே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்ட ஒரு பொண்ணு தான் வந்து கதவை ஓபன் பண்றா. இந்த ரூம்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 பொண்ணு 4 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச்சுலரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி சரியான போதையில இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து கதவை ஓபன் பண்ணா பாத்தீங்களா, அந்த பொண்ணு சிவானியை பார்த்தோன்னே ஹக் பண்ணி கிஸ் கொடுத்து உள்ளுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. இந்த பொண்ணும் பேருக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ள போறா. ரிஷி ரூம்குள்ள கூட்டிட்டு போக, என்னப்பா இது வீடு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, இதுதான் நான் தங்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பக்கத்து வீட்டுல ஆள் வந்தவனே அங்க ஸ்டே பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வெளியே போறாரு. அப்படியே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மீட் இருக்கு, அதை குக் பண்ணதான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல கரெக்டா சிவானி வெளியே வராங்க. எனக்கு நல்லாவே குக் பண்ண தெரியும், ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க யாரும் கிச்சன் பக்கம் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நல்லாவே குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல டீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு போயிட்டு குக் பண்ணி கொண்டு வரா. இந்த பொண்ணு குக் பண்ணி கொண்டு வந்த அந்த சிக்கனை எல்லாரும் சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்றாங்க. ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த லேடி போலீஸ் ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் ஒரு நாள் பார்த்தேன், நேரா போயிட்டு அவகிட்டயே கேட்டேன், இங்க பாரு நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக அழுதுகிட்டு என்கிட்ட பேசாம இருக்க, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க திடீர்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு செமையா அழுகுறாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா என்னமாச்சு முதல்ல அதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ வெளியே போறாரு. இவங்க டாடா காமிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கும் போது அந்த டைம்ல பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு பசங்களாம் ஸ்டே பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு அந்த பக்கம் போறா. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்காம கொள்ளாம போனை டக்குன்னு புடுங்கி யாருக்கோ கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கேன், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, சாரிங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன், நம்ம அடிக்கடிக்க மீட் பண்ணலாம், இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஷாப்பிங் போயிருக்காங்க. அதே சூப்பர் மார்க்கெட்ல வச்சு அந்த பொண்ணுங்களை மீட் பண்றாங்க. ஜாலியா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் ஹீரோயினும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்ல வச்சு நம்ம ஹீரோயினுக்கு இந்த 5 ஸ்டார் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க பாக்ஸா வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்து கலாய்க்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் போட்டுக்க ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து இதை நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும் போது, இது எனக்கு செட் ஆகுமானே தெரியல அப்படின்னு சொல்ல, உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தது, நீங்க போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணும் போட்டு காமிக்கிறா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, உங்க புருஷன் கொடுத்து வச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க கொஞ்சிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாங்க. பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க அப்படியே அந்த சாக்லேட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே எனக்கே புரிஞ்சு போச்சு, நானே போயிட்டு உன் 5
5 ஸ்டார் சாக்லேட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு சாக்லேட்டை கொண்டு வரா. 3 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி கீழே விழுக போறாங்க. அப்போ அங்க இருந்து ஒரு பையன் வரான். இந்த பையன் வந்து ஹீரோயின் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு உள்ளுக்குள்ள போறான். என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணு செமையா இருக்கா, அழகா இருக்கா, அந்த பொண்ணுடைய காது அப்படி இருக்கு, மூக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு நான்லாம் ஆம்பளையா இருந்தா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேச இந்த பையனுக்கு பயங்கரமா டெம்ப்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணாலேயே இந்த பையன் ஹீரோயினை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணை வந்துட்டு கண்ணாலேயே கற்பழிக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அந்த 2 பொண்ணுங்களும் இந்த பையனுடைய ஃப்ரெண்டு தானே, அந்த பொண்ணு கிட்ட பேசி எனக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணை உசார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தான் 5 ஸ்டார் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த சாக்லேட்ல ஏதோ ஒரு மயக்க மருந்த ஊசி மூலியமா செலுத்தி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தனப்ப இவங்க போயிட்டு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுறாங்க. கடைசியா இவங்க பிளான் பண்ண மாதிரியே 5 ஸ்டார் சாக்லேட்டை தூக்கி கொடுக்குற மாதிரியே இந்த பொண்ணு கொண்டு வந்து சாக்லேட்டை கொடுத்து ஹீரோயினை மயக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் மயக்கம் தெளியாம அப்படியே அசைய முடியாம படுத்துட்டே இருக்க இவன் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த நாளை உன்னுடைய கேலண்டர்ல இருந்து கிழிச்சு போட்டு உன்னால் தான் உன் புருஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவன் சந்தோஷத்தை கெடுத்துறாத அப்படின்ற மாதிரிலாம் பேசி பிளாக்மெயில் பண்ணிட்டு கிளம்புறான். இப்போ இந்த விஷயம்லாம் ஹீரோயின் ஹீரோவிட சொல்லி செமையா அழுகுறாங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது. இந்த லேடி போலீஸ் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிற விஷயத்த நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு சிக்கன் சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, சருகுலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பையனோ பொண்ணோ உள்ளுக்குள்ள போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பையன் வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பையன் தான் நம்ம ஹீரோயினை நாசம் பண்ண பையன் மக்களே. இப்போ அப்படியே ரிஷி வந்து கதவை ஓபன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் வெளியே வா, இப்போ நான் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லும் போது டே என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது வெளியே போடான்னு சொன்னா உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்றான். டே என்னடா பண்ற, கதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல உள்ள அந்த பொண்ணு பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான் இவன் போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணையும் நாசம் பண்றான். நாசம் பண்ணிட்டு வெளியே வர ரிஷி இவனை பிடிச்சி பொலன்னு பொலக்க இந்த கேப்பை பயன்படுத்திட்டு இன்னும் 2 பசங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க உள்ளுக்குள்ள போயிட்டு லாக் பண்றானுங்க. அவனுங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை உயிரோட கொண்டுட்டு வெளியே வரும்போது 3 பேரையும் போட்டு இவன் பொலன்னு பொலக்கிறான், செம்மடிக்கிறான், 3 பேரையும் கொலை பண்ணிடுறான். இந்த கொலை பண்ற சீனு, அட்டாக் பண்ற சீனு, சண்டை போடுற சீனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்லாம் பெருசா காமிக்க முடியாது மக்களே. நேத்து போட்ட வீடியோல இந்த சீனை காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே தூக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க பாக்குற நிறைய வீடியோல இந்த சண்டை காட்சிகள், டெட் பாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்க போறது கிடையாது. அதுக்கான காரணம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மக்களே. இப்ப இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு அடிப்பட்ட காயத்தோட நடக்க முடியாம ரத்தம் வடிய வெளியே வரா. இங்க பாருமா ஒன்னும் கிடையாது, எல்லாமே சரியாயிடும், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய மைண்ட மாத்தலாம், அந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு வேகமா ஓடி போயிட்டு மேல இருந்து குதிக்கிறா. இந்த பையனும் ஓடி போயிட்டு குதிக்கிறான். 2 பேருமே தான் குடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் உயிர் லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அவன் இது எல்லாமே சொல்லிட்டு அவனும் இறந்து போறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸ் இந்த விஷயம்லாம் கேட்டு அப்படியே ஆடி போறாங்க. நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆக்சுவலா உன் மனைவிக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு, எதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே மறைச்சு வைக்கிற, நீ தான் உன் மனைவியை கொலை பண்ணியா, எப்படி உன் மனைவி இறந்து போனாங்க, உண்மையை சொல்றா அப்படின்னும் போது இவன் டக்குன்னு அங்க இருந்த கன்னை தூக்கி அவன் ஷூட் பண்ணிட்டு இறந்து போறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸ்க்கு தூக்கி வாரி போடுது. ஒரு பக்கம் வந்துட்டு இவன் இறந்து போயிட்டான், இன்னொரு பக்கம் பார்த்தா மனைவி இறந்து போயிட்டாங்க. இவன் தான் கொலை பண்ணானா, வேற யாராவது கொலை பண்ணாங்களா, என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இவங்களே விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க, வீட்டுக்கு போய் தேடுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியா அந்த சூட் கேஸ்க்குள்ள மனைவியை வச்சு எரிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. இந்த லெட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோக்காக எழுதின லெட்டரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் யாராலையும் கொலை செய்யப்பட்டு இறந்து போல, நம்ம ஹீரோ கொலையெல்லாம் பண்ணல மக்களே, அவங்களே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த பெட்டுக்கு மேல படுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ வந்துட்டு இறந்துதான் கடந்திருக்காங்க. லெட்டரை தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல இந்த மாதிரி போட்டிருக்கு, இந்த பசங்க இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணிட்டானுங்க, இதுக்கப்புறமும் என்னால உயிரோட வாழ முடியாது, நான் உங்களை விட்டு போறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னால இந்த விஷயத்தோட உங்க கூட வாழவே முடியல. அப்புறம் என்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் ஏன் இறந்து போனேன், இந்த மாதிரி இந்த காரணம்லாம் இருக்கு இல்லையா, இது வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம ஹீரோ என்னென்னமோ சொல்லியிருக்காரு. கடைசியா இந்த விஷயத்த வெளியே சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம்லாம் இந்த லேடி போலீஸ் கண்டுபிடிச்சு ஹீரோடைய
ஹீரோனுடைய அப்பா அம்மா கிட்டயும் ஹீரோனுடைய அம்மா அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு இந்த படம் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரையும் நம்ப கூடாது, யாரையும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.